அவர் பேசுவார், வாய் இருந்தால் எதை வேணாலும் பேசலாங்கிறது ஆகி போச்சுடா கண்ணு. இது சுதந்திர நாடு, பேச்சுரிமை இருக்கு, அதனால எதை வேணாலும் பேசுறாரு. அவர் தம்பி ஏதோ பேசுறாரு. எப்படி வாக்குறுதிகளை பொய்யா அள்ளி விடுதோ அந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஆளுக்கு எது வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி ஆயிருக்கு. போறா, நாங்க ஆட்சியில இருக்கோம், நீங்க எரியுறீங்க, நாங்க தாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க தீய சக்தியா இல்லையா? நாங்க இந்த வார்த்தையை சொன்னாலே நீங்களே நாசமா போயிடு. இந்த வார்த்தையை சொன்ன எம்ஜிஆர் என் பேரை ராமதாஸ்ங்கிற பேரை உபயோகப்படுத்தக்கூடாது, அன்புமணி மட்டும்தான் வச்சுக்கணும். அது கூட இவர் வச்ச பேர் தானே, அதையும் வச்சுக்காதடான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல. அப்பன் பேரு வேணான்றாரு. அப்ப இந்த மாதிரி பைப் லைன்ல அயன்ல பண்றதுக்கு தனி பட்ஜெட். இதுக்கு பேர் தான் விஞ்ஞான ஊழல். விஞ்ஞான ஊழல், கார்ப்பரேட் ஊழல். அந்த கோபப்படுற வேலை இல்ல. என்ன ஏண்டா ஏதாவது சொன்னாக்க ஊழல்ன்றது அறிவு கட்ட நாய்கள். பயணியர் நிலக்குறைன்னு போட்டிருக்கீங்க, 7.5 லட்சம் மதிப்பீடு போட்டிருக்கீங்க. அந்த 7.5 லட்சத்துக்கு தனி நபர் வீடே கட்டி போடுவான். 10 லட்ச ரூபா வரும். சிமெண்ட், மணல், செங்கல், லேபர் எல்லாம் சேர்த்தா 10 லட்ச ரூபா வரும். சும்மா இரு. எவ்வளவு அடிக்கணுமோ அடிங்க, யாரு கேட்க போறாங்க? இந்த பாரு, அந்த ஆடிட்டர் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க தான் அந்த கணக்கு வழக்குகள்லாம் பண்ணுவாங்க. அப்ப நிதி அமைச்சர் படிக்கல. நிதி அமைச்சர் வந்து அவங்க ஒதுக்கீடு பண்றது என்ன வரவு செலவுங்கிறத பார்ப்பாங்க. படிக்காம தான் கேள்வி கேட்கறாங்க. நிர்வாக சீதாராம ஆமா, அவங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, தீய சக்தினா வந்து திமுக, தூய சக்தி வந்து டிவிகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? எல்லாமே ஆட்சிக்கு வந்தா தானமா தெரியும். வாக்கப்பட்டு புருஷன் வீட்டுக்கு போனா தான் பொண்டாட்டி. ஏன்னா ஆல்ரெடி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுமே இதே ஒரு வார்த்தையை வந்து ஆமாம், அவங்க 2 பேரும் பயன்படுத்தினாங்க. இவர் போய் கோர நாட்டிலையும் போயஸ் கார்டன்லையும் எப்படி போய் பம்முனாருங்கிறதெல்லாம் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்போ குழந்தைகளாக இருப்பீங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? அவர் பேசுவார், வாய் இருந்தால் எதை வேணாலும் பேசலாங்கிறது ஆகி போச்சுடா கண்ணு. இது சுதந்திர நாடு, பேச்சுரிமை இருக்கு, அதனால எதை வேணாலும் பேசுறாரு. அவர் தம்பி ஏதோ பேசுறாரு. எப்படி வாக்குறுதிகளை பொய்யா அள்ளி விடுதோ அந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஆளுக்கு எது வேணாலும் பேசலாம். எதை வேணாலும் நாங்க பொய்யா அள்ளி விடல, எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம். நாங்க சொன்னோம், செய்யணுங்கிற ஆசை எங்களுக்கு அளவு கடந்த ஆசை இருக்கு. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் நாங்க சேவை செய்யணுங்கிற ஆசை இருக்கு. அரசாங்கத்துல பணம் இல்லை, பணம் இல்லாத காரணத்தினால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோமே தவிர அவ்வளவுதான். அரசாங்கம் தாங்க தான், அரசாங்கத்துல இருக்கணும் இல்ல, பணம் வேணும் இல்ல. கஜானா காலியா இருக்கும்போது நாங்க கடனை வாங்கி எவ்வளவுதான் கடனை வாங்குவேன். இப்ப ஏறக்குறைய நான் கடனை வாங்கி மக்களுக்கு செய்யறதுக்காக உங்களை ஆட்சியில வந்து உட்கார வைக்கல. நீங்க வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி மக்களுக்காக செய்யறதுக்காக. வாழ்வாதாரத்தை உயர்த்துறது எங்க போய் உயர்த்துறது? உங்க ஆளு சொன்னாருல்ல, உங்க விஜய் ஐயா. எங்க விஜய் இல்ல சார், அவர் ஒரு கட்சி தலைவர். அந்த ஒரு நடிகர் கட்சி தலைவர் சொன்னார்ல, நான் வந்து காஞ்சிபுரத்துல பேசுனத தவறா டோல் பண்ணாங்கன்னு, திருச்சி பேசுறாங்க. என்னத்த யார் திருச்சி பேசுனா? இவர் தானே சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? ஆளுக்கு ஒரு வீடு, ஒரு மோட்டார் சைக்கிள், இன்னும் கொஞ்சம் முன்னேறினா காரு அப்படின்னு பேசினார். அவர் பேசுனது தானே. திரும்ப அந்த இதை எடுத்து போடு, தயவு செஞ்சு அந்த அவர் பேசுனதை எடுத்து போடுங்க அந்த காணொலியில. அதை போய் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து இலவசமா கொடுக்கறேன்னு எந்த ஒரு இடத்துல குறிப்பிடல அப்படின்றத அவர் சொல்றாரு. இலவசமா கொடுக்கறேன்னு சொல்லல. இலவசமா கொடுக்கலைன்னா அதுக்கு நான் வழி வைப்பேன்னா எங்க இருந்து வழி வகுப்பாரு? மீன் பிடிக்கிறதுன்றது வேற, மீன் பிடிக்க கத்துத்தாருன்றது வேற. மீன் பிடிக்க கத்து கொடுத்தா மீன் வேணும் இல்ல? அதுக்கே இப்ப 45 நாள் 60 நாள் லீவ் விட்டு தானே மீனே பிடிக்க போறோம். மீனே இல்லாதனாலதான் 60 நாளைக்கு காத்திருந்து அதுக்கப்புறம் மீன் பிடிக்க போறோம். புரிஞ்சுக்கோ. தூண்டி போட்டு மக்கள் ஒவ்வொருத்தரா மீன் பிடிக்கிறாங்க. நீங்க வலைய போட்டு அரிச்சிட்டு போயிருக்கீங்க. அததான் நாங்க வலைய போட்டு அரிக்கிறத நீ தான் பாத்துக்கிட்டு இருக்க. நீ தான் பார்த்த, நீ பேத்த இல்ல பார்த்தனாலதான் கேக்குறாரு. அதான் நீ பேத்ததுனாலதான் அவர் கேட்கிறாரு. நீ அவரை பார்த்த, அதனால அவர் கேட்கிறாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. என்ன கேள்வி? அவங்க கேட்ட கேள்வி என்ன? விஜய் வந்து இலவசம் சொல்ல கிடையாது. யார் சொன்னா இலவசம் சொன்னாருன்னு சொன்னா? நாங்க இலவசம் சொல்லல. பட் அவர் சொன்னது, ஏண்டா
புதுப்படியா பேசிவிட்டு அப்புறம் நாங்க வந்து அப்படி நோட்டல இப்படி நோட்டலைன்னா என்னடா அர்த்தம்? உங்களை மாதிரி நாங்க வந்து எல்லாத்துக்கும் இலவச பேருந்து, இலவசமா 1000 அப்படின்னு இலவசம் ஓசின்ற வார்த்தையை பயன்படுத்தல. அவர் அந்த வார்த்தையை சொல்லலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாழ்வாதாரம் உயர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் காரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னதை சொல்லு. அவர் இலவசம் சொல்லலைங்கிறதுக்காக இப்ப அப்ப எப்படி வரும்? அப்படியே ஜீ பூம்பான மந்திரம் போட்டு வந்துருமா? வழிவகை எப்ப? அத கடைசியில சொன்னாரு. வழிவகை எதுக்கு சொன்னாரு? காருக்கு சொன்னாரு. காருக்கு தான் வழிவகை செய்யப்படும் சொன்னாரு. சும்மா இருமா. வீட்டுக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் அந்த வார்த்தையை சொல்லல. அதுக்கு மேல காரு வரும்போது அதுக்கு வந்து நான் வழிவகை செய்வேன் அப்படின்னு அதைத்தான் சொன்னாரு. புரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க தீய சக்தி இல்ல, நாங்க தீய சக்தியா தீய சக்தி இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியுதா? நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா நாய்களா. அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே இப்போ வரைக்கும் சொல்லல. என்ன பதிலு? தீய சக்தி விஜயும் சொல்றாரு, மக்களும் சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க. எந்த மக்கள் சொன்னாங்க? மக்களையும் விட்டுருங்க, விஜயும் விட்டுருங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லல, உங்களை மாதிரி ஒன்றையின ஊடகங்கள் தான் சொல்லுது. அவங்க யாரு? ஆந்திராவா? என்ன பார்த்தா கர்நாடகாரமா தெரியுதா? ஒன்றையின ஊடகங்கள் தான்டா சொன்னேன், உங்களை வெளிநாடுன்னு சொல்லல. அப்ப நாங்களும் தமிழர்கள் தானே, இந்த ஊடகம் தமிழ்நாட்டுல தானே. ஓ, தமிழ்நாட்டுல இருந்தாக்க எல்லாமே அயோக்கியம், எல்லாமே கையூட்டு வாங்கிட்டு பேசுற நாய்களா எல்லாம் இருக்கீங்க. சன் நியூஸ், கலைஞர் டிவி இதெல்லாம் வந்து வருமா? கலைஞர் டிவியில எதுல தப்பா பேசுறாங்க சொல்லு. சன் டிவில ஏதாவது தப்பா வந்துச்சா எடுத்து சொல்லுங்க பாப்போம். சொல்றாரு எங்க போனாலும் இந்த சன் நியூஸ், கலைஞர் டிவி எல்லாம் வந்து கேள்வி கேட்கணும்ன்றதுக்காக கேக்குறது கிடையாது, குதர்க்கமா ஏதாவது கேள்வி கேட்கறதுனா அப்படித்தான். இப்ப நீ என்ன மடக்கி கேட்கிற, அவர் அதுக்கு மேல மடக்கி கேட்கிறாரு. இதெல்லாம் எப்படி இப்படிதான் அவரை கேட்டாங்க, அவர் உடனே அடிச்சாரு, அதனால கேஸ் போட்டான் 3 செக்ஷன்ல. அதனால துடிக்கிறாரு மாப்பிள்ள சாரு. நீங்க எதுக்கு துடிக்கிறீங்க? அந்த கேள்வியை ஆட்சி செய்யறவங்களை பார்த்து கேட்க மாட்டீங்க. எது? ஆட்சி செய்யறவங்களை பார்த்து கேட்கணும்ல. ஆட்சி செய்யறவங்களை பார்த்து தான்ப்பா. அதாப்பா எப்பயுமே பழுத்த மரத்துல தான் கல்லடி விழும். நீங்க பழுக்கலாம் வேண்டாம். மரத்துல பழம் இல்லைன்னா யாரு எரிய போறா? நாங்க ஆட்சியில இருக்கோம், நீங்க எரியுறீங்க, நாங்க தாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க தீய சக்தியா இல்லையா? நாங்க இந்த வார்த்தையை சொன்னாலே நீங்களே நாசமா போயிடு. இந்த வார்த்தையை சொன்ன எம்ஜிஆர் சொல்லல, சொன்னார்ல. ஆமா, சொன்னா அவரு எங்களுடைய குஞ்சு, எங்களுடைய குழந்தை. புரிஞ்சுக்கோ. அது எம்ஜிஆர் யாரா? எங்க கட்சியில இருந்து போனவர். ஊழல் கட்சின்னு சொன்னாலும் ஏண்டா, ஒரு குடும்பத்துல இருக்கோம், யாத்தா அப்ப ஏதாவது சொத்து பிரிச்சு கொடுக்கும் போது கொஞ்சம் கொடுக்கலைன்னா கோச்சுட்டு போற மாதிரி தான்டா. தூக்கி போட்டுதான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போயிருக்காங்க. அது வேண்டாண்டுதான். குடும்பத்துல அப்படித்தான். இந்த பொண்ணை கட்டிக்கிடாங்கிறோம். நான் எனக்கு இந்த பொண்ணு வேணா, நான் இன்னொரு பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு வீட்டை விட்டு போய் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டான். அதனால பெத்தவன் அப்ப இல்லாம போயிருமா. இந்த ராமதாஸ் சொல்றாருல, என் பேரை உபயோகப்படுத்தக்கூடாது. நேற்று தீர்மானம் போட்டிருக்காரு, என் பேரை ராமதாஸ்ங்கிற பேரை உபயோகப்படுத்தக்கூடாது, அன்புமணி மட்டும்தான் வச்சுக்கணும். அது கூட இவர் வச்ச பேர் தானே, அதையும் வச்சுக்காதடான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல. அப்பன் பேரு வேணான்றாரு. அப்ப ஒரு டாக்டர் அந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல இல்ல, நீங்க அந்த மாதிரி தான்டா வர்றீங்க. நாங்க கேட்ட கேள்வி, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இப்போது விஜயும் உங்களை தீய சக்தின்னு சொல்றாங்க, தீய சக்திக்கான காரணத்தையும் சொல்றாங்க. என்ன காரணம்? சரி, சொல்லவா? என்ன தள்ளுபடி பண்ணல? ஏன் பண்ணல? தள்ளுபடி பண்ணல? ஏன் பண்ணல? உங்கள்ட்ட நான் கேக்குறேன், ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? வருமானம் பணம் இல்ல. ஏன் பண்ணல? ஏன் பண்ணலன்னா ஒரு நிமிஷம் ஐயா, பணம் இல்லன்னு முட்டாள்கள் நம்புவாங்க, நான் நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது? பணம்லாம் ஒன்றிய அரசுல போது, அவங்க கொடுக்கல. இங்க SGST வாங்குறீங்கல்ல, ஸ்டேட் GST வாங்குறீங்க, எவ்வளவு வருது? பாதிக்கு பாதி சார், மாநிலத்துக்கு இருப்பா. பாதிக்கு பாதி வருதுன்னா இங்க எப்படி இப்ப இந்த கரண்ட்டுக்கு எப்படி வருது? இத கரண்ட்டுக்கு வந்து நீ பணம் கட்டலாம். இருமா, இந்த வரக்கூடிய இந்த வருமானத்துல தான் வந்து எல்லாமே நம்ம தயார் பண்றோம். இன்றைக்கு கல்வி சாலைகள்லாம் இன்னைக்கு நிறைய லைப்ரரிகள் வச்சிருக்கோம், நிறைய பாலங்கள் கட்டியிருக்கோம், நிறைய ரோடுகள் போட்டிருக்கோம். யார் சொன்னா? குடிநீருக்கு நிறைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டியிருக்கோம். மாசம் சம்பளம் அரசு ஊழியர்களுக்கே வந்து 40% சம்பளமே போகுது. வர்ற வருமானத்துல 40% அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா போகுது, மீதம் 60%. இந்த 60% தான் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம பண்றோம். ரெண்டாவது, நம்ம வந்து அந்த காலத்துல விலைவாசி ரொம்ப கம்மியா இருந்தது. ஆமா, நாங்க இழுத்துட்டு வந்தோம். நாங்க அந்த காசெல்லாம் நாங்க லூசு கழுதையில முதலீடை ஈர்த்துட்டு வந்தா அவங்க தொழில் பண்ணுவாங்க. அந்த தொழில இருந்து நமக்கு வரி தான் வருமே தவிர அந்த காசு நமக்கு வராது. புரிஞ்சுக்கோங்க. எங்க அது தொழில் பண்றாங்கல்ல.
ஒரு குடும்பம் நடத்தினா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு குடும்பம் மாதிரி இருந்தா ஒரு குடும்பம் நடத்தல கணக்கு மட்டுமே சொல்லக்கூடாது, வட்டி கடன் ஏறி போச்சு சொல்லக்கூடாது. எங்க நாங்க கொடுத்த அசல் எங்கன்னு கேட்கிறேன். நாங்க கட்டுறோம்ல, ஒரு சீனி வாங்கினா 10 ரூபா, அதுல 2 ரூபா வரி காசு, அந்த காசு எங்கன்னு கணக்கு கேட்கிறேன். உடனே இருங்க, உடனே என்ன சொல்றீங்க, கல்விக்கு இப்ப பள்ளிக்கூடம் கட்டணுன்றீங்க, ரோடு போட்டோன்றீங்க, மேம்பாலம் கட்டினா, தடுப்பணைகள் கட்டினா, இதெல்லாம் எதுவுமே பண்ணல. என் கண்ணுல எதுவும் தெரியல. லூசு போல பட்ஜெட் போடுறோம்டா, வருஷம் பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி எல்லாம் வந்து ஆர்கியூ பண்றாங்க. அதுல எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கும், எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு துண்டு உழுதுங்கிற கணக்கெல்லாம் இருக்குடா கண்ணுகளா. நீங்க அதை பாருங்க, அதை பாருங்க. சும்மா குலைக்க கூடாது, நாய் குலைச்ச மாதிரி ஏதோ இந்த விஜய் வந்து குலைக்கிறாருன்ட்டு நீங்களும் குலைக்க கூடாது. உண்மையை பாருங்க. பட்ஜெட் போடுறோம் இல்ல, அந்த பட்ஜெட்ல எவ்வளவு துண்டு உழுது, ஒவ்வொரு லாக்காவுக்கும் எவ்வளவு ஒதுக்கீடு பண்றோம், எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருதுங்கிறதையும் காட்டி இருக்கோம்ல. வருமானம் வருது நான் இல்லைன்னு சொல்லல, அப்புறம் வருமானம் அந்த காசு எங்க செலவு, அதுதான் செலவு பண்ணிட்டு தான் இந்த பட்ஜெட்ல சொல்லிட்டு. பயணிகள் பேருந்து ஏறுமிடம் 4 பில்லர் இருக்கும், அது பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் போடுறீங்க. அட பாவீங்க, 30 லட்சத்துக்கு எத்தனை வீடு கட்டலாம்? ஒரு இத்தினோண்டு பஸ் ஸ்டாண்ட கட்டிட்டு 30 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கணக்கு கட்டுறது யாரு? நீங்க தவறான பேசுனீங்கன்னா நீ உள்ள போயிடுவேன். பட்ஜெட் தெரியுமா உனக்கு? பட்ஜெட் கொடு, அந்த ஒர்க் ஆர்டர் காட்டு. சும்மா இரும்பு கம்பிகள் அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கீங்க நீங்க. செங்கல் வச்சு இங்க பாரு, செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு மணல் வச்சு எல்லாம் கட்ட இயலாது. அந்த பட்ஜெட் எவ்வளவு அதை சொல்லு. அது மாதிரி கட்டணும்னு சொல்லி தான் போடுறீங்க. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. செங்கல் வச்சு கட்டடம் கட்டுறதா இருந்தாக்க அதுக்குன்னு தனி பட்ஜெட். இரும்பு கம்பி இல்ல பைப்ல இதுல போட்டு கட்டுறோம்னா அதுக்கு ஒரு தனி பட்ஜெட். எதுக்குமே அப்படி எல்லாம் பண்ண இயலாது. இதுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, வரைவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, வரைபடங்கள் இருக்கும். இது வந்து பிரிக்ல பண்றதுக்கு தனியா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பைப் லைன்ல அயன்ல பண்றதுக்கு தனி பட்ஜெட். விஞ்ஞான ஊழல், கார்ப்பரேட் ஊழல். அந்த கோபப்படுற வேலை இல்ல. என்ன ஏண்டா ஏதாவது சொன்னாக்க ஊழல்ன்றது அறிவு கட்ட நாய்கள். பயணியர் நிலக்குடைன்னு போட்டிருக்கீங்க, 7.5 லட்சம் மதிப்பீடு போட்டிருக்கீங்க. அந்த 7.5 லட்சத்துக்கு தனி நபர் வீடே கட்டி போடுவான். நீங்க எப்படி இத்தினோண்டு பஸ் ஸ்டாண்ட கட்டிட்டு அதுக்கு எப்படி 7.5 லட்சம் ஒதுக்குனீங்க? இப்படித்தான் ஏண்டா ஒரு சின்ன நிழல் கூட அமைக்கிறதுக்கு நாங்க 7.5 லட்சம் 8 லட்சம் ஒதுக்குறது பைத்தியம். ஒதுக்கப்பட்ட நிதியை எழுதி வேற போடுறீங்க. எழுதி போட்டுக்கல, அது யாருடைய பணத்துல இருந்து? எம்பி பண்டு இல்ல, எம்பி பண்டு. மாநில அரசு இந்த மாதிரி எல்லாம் நிழல் கூட அமைக்கிறது, மேல இந்த பாலங்கள் போடுறாங்களா ரோட்ல, இதெல்லாம் அந்தந்த எம்பி பண்டுல பண்றாங்க. எம்எல்ஏ நிதியில இருந்தா ஒதுக்கப்பட்ட எம்எல்ஏ நிதியில இருந்து பண்ணுவாங்க. எப்படி வரும்? எங்க வரி காசு தானே. எவ்வளவு ஒதுக்கி இருக்கு, பட்ஜெட் போட்டுருக்குல்ல. அப்ப நீ கால்குலேட் பண்ணி நீ கேஸ் போடு. இங்க பாரு, இதுக்கு வந்து இவ்வளவு செலவாகாது. அரசாங்கம் இத ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஒண்ணு. நீங்க டெண்டர் எடுத்தவங்கள கட்டிடுறீங்களே, டெண்டர் எடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டுருவீங்க. நீங்க சேஃபா ஓடிடுவீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. 7.5 லட்சத்துல வீடு கட்ட முடியுமா முடியாதா? எது 7.5 லட்சத்துல ஏன் பாப்பா, ஒரு வெறும் ஒரு 50,000 ரூபாய் இருந்தா கூட தான், இடம் இருந்தா ஒரு 50,000 ரூபாய் இருந்தா கட்டலாம். சுத்தி கிடுகுல வச்சு கம்ப ஊண்டி கிடுகுல வச்சு வீட கட்டிடலாம், கூரை வீடு கட்டலாம்ல. உங்கள்ட்ட பேசி இன்னைக்கு 1500 ரூபாடா ஒரு கொத்தனாருக்கு சம்பளம், ஒரு சித்தாள் சம்பளம் 800 ரூபாய், ஒரு நிம்தாள் சம்பளம் 1000 ரூபாய். எத்தனை நாளைக்கு வேலை பார்க்கணும்? ஒரு வீடு கட்டணும்னா 10க்கு 10 ரூம் கட்டணும் கூட இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் ஆகும்டா. 10 ரூம் கட்டவா? 10 ரூம் கட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வரும். சிமெண்ட், மணல், செங்கல், லேபர் எல்லாம் சேர்த்தா 10 லட்சம் ரூபாய் வரும். சும்மா இரு. எவ்வளவு அடிக்கணுமோ அடிங்க, யாரு கேட்க போறாங்க? இந்த பாரு, நாங்க அடிக்கிறது இல்ல. பட்ஜெட் இருக்கு, டெண்டர் ஷெட்யூல் இருக்கு. தெரியாம கேட்டாச்சு, விஜய் தெரியாம கேட்டாரு. அடுத்து இங்க பாரு, நீங்க எல்லாமே புலம்புவீங்க. நாங்க உண்மையை சொன்னா உங்களுக்கு வரியும் போகாது, காசும் போகாது. காசு எல்லாமே மக்கள்கிட்ட தான் போய் சேருது திரும்ப. நீங்க வந்து தூய சக்தி. நாங்க வந்து உண்மையிலேயே நேர்மையா, இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களை நோக்கி பயணிக்கின்ற ஆட்சி. அதனால மக்களாட்சியை பார்த்து நீங்க கேலி கூத்து பண்ணாதீங்க. சரி, இப்ப உங்க அடுத்த கேள்வி எங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்றீங்க. 26 தேர்தல்ல நீங்க மக்கள் வேண்டாம் எங்களுக்கு மாத்தி போடட்டும் பாப்போம். இல்ல, அடுத்த கேள்வி கேட்பாங்க, சம்பந்தமா பதில் சொல்லுங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநாட்டுல, அதாவது இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து நிறைய பெண்கள் வந்து போயிருந்தாங்க. அந்த பெண்கள் எல்லாருமே வந்து நாங்க ரொம்பவே பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க. தாவேகாவுடைய பொதுக்கூட்டத்துல நாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதே மாதிரி திமுக ஒரு பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்க பெண்களை வந்து போகவே முடியாது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வை பெண்கள் தான் சார் சொல்லி. எந்த பெண்கள் சொன்னாங்க? இப்ப கூட வந்து கூட்டத்துக்கு போன பெண்கள் சொல்லுவாங்க, போய் பார்க்கணும், போய் பார்க்கணும், பார்க்காம அதெல்லாம் அங்க இருந்து எங்க விஜய் கூட்டத்துல இருந்து சொல்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரான ஆளுக, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் விஜயுடைய ரசிகைகள். விஜய் வேமா அவன் தான் புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு
எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன சொன்னா? என்ன சொன்ன? என்ன சொன்னாங்க நீங்க தான் சொல்லுங்க. நீ பார்க்கல? நாங்க அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது பார்க்கறது இல்ல. சிரிச்சுக்கிட்டே சொல்றா எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் புருஷனை பக்கத்துல வச்சுட்டு புருஷனை பிடிக்காதான், விஜய் தான் ரொம்ப பிடிக்குமா? அப்படிப்பட்ட இல்ல அதே மாதிரி தான் எனக்கு ஒரு மீட்டிங், திராவிட கழக மீட்டிங் நடக்குது. எல்லா பெண்களையும் வச்சுக்கிட்டு யாரு இன்னைக்கு பெரியார் உயிரோட இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நாங்களா பண்ணுவோம்னு வேகமா தூக்குனாங்க கையை. பெரியார் உயிரோட இருந்தா தானடா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்ட கையை. அப்ப அவங்களாம் யாரு? இப்ப விஜய் அவங்க பிடிக்கும் தான் சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணமே பண்ணிக்கிறோம்ன்றீங்க. ஒரு 90 வயசு கிழவரை போயிட்டு. 90 வயசு கிழவன் இல்லடா, அவர் செத்து போய் 15-20 வருஷம் ஆகி போச்சு. கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேள்வி எதுக்காக நீ கேட்டாங்க? அது அவங்க உயிரோட இருந்தா யாராவது கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நாங்க எல்லாரும் பண்ணுவோம்னு அத்தனை பேர் திராவிட கழகத்துல கை தூக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க அன்பு செலுத்துறாங்க. அன்பு செலுத்துறாங்க. உங்களுக்கு என்ன குறை? கிழவ அவரை கல்யாணம் பண்ணிக்கிற விஜய் இளைஞர், அவர் ஓல்டு மேன். அவருக்கு 54 வயசு ஆகுது. 54 வயசு 60 வயசு வந்தா தாமா முதியவர். 60 வயசு ஆவலமா, அது இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? திமுக இளைஞருக்கும் வயசானவங்களுக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க. யாரு வித்தியாசம் தெரியாம இருக்கா? எத்தனை வயசு? வயசெல்லாம் கிடையாது. எவன் அவன் பொண்டாட்டியை வழி நடத்த முடியுமா அவன் பூராமே இளைஞர்கள் தான். நாங்க என்ன, இதான் உண்மை. துணை முதல்வர் அவர்கள் இளைஞர் பொறுப்புல இருக்கிறது. ஏன் துணை முதல்வரும் பொறுப்புல இருக்கலாம். அதான் நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்ல, எவன் பொண்டாட்டியை வச்சு பராமரிப்பு பண்றக்கூடிய அளவுக்கு இருக்கானோ அவன் பூராமே இளைஞர்கள். கல்யாணம் பண்ணாதவங்க இளைஞர் இல்லையா? கல்யாணம் பண்ணாதவங்க கல்யாணம் பண்ணாதவனும் இளைஞர் தான், கல்யாணம் பண்ணவனும் இளைஞர்கள் தான். ஒரு வயது இருக்கும்ல, இத்தனை வயசு மாணவர்கள், பள்ளிக்கூடம் 17 வயசு வரைக்கும் மாணவர்கள். பாரு 60 வயது ஆனாதான் முதியவர்கள். அப்படியா? அப்படின்னு தான் நம்ம அதெல்லாம் கிடையாது. முன்னாடி ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. 60 வயது தான் முதியவர்கள்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? முன்னாடி 58 வயசு சொன்னாங்க அரசாங்கம். முன்னாடி 58 வயசு, இப்ப 58 வயசு இல்ல, இப்ப 60 வயசு. புரியுதா? இன்னும் ஒன்றிய அரசுல 62 வயசுங்கிறான். புரிஞ்சுக்கோ. சரி விடுங்க. இப்ப என்ன நீங்க இளைஞர் அவ்வளவுதானே? நான் இளைஞர் இல்ல, நான் எனக்கு அதெல்லாம் தாண்டி 70 தாண்டி போயிட்டேன், 75 தாண்டி போயிட்டேன். என்ன கேட்டகிரி? நான் முதியவர். ஒத்துக்கிறீங்க? அதுல என்ன இது என்ன தப்பு என்ன இருக்கு? ஒத்துக்கிட்டீங்களே. இல்ல கூச்சா எனக்கு எதுக்குடா கூச்சம்? விஜய் ஏன்டா தண்ணி குடிக்கிறீங்க? நீங்க நாசமா போயிடுவீங்கடா இந்த 26 தேர்தல்ல. நீ கேளுதா சார். இப்போ நிர்மல் குமார் சொல்லியிருக்காரு, கொங்கு மண்டலத்துல தொழில்துறையில நல்லாவே வளர்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளா இருக்கு. இந்த பகுதிகள்ல இருந்து நிறைய பேருக்கு அமைச்சர் பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஆனா தொழில்துறை கொடுக்காம மற்ற டாஸ்மாக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அதுவே தாவேகா 2026ல வந்துச்சு அப்படின்னா இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஏமா தொழில்துறை இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்தியாவினுடைய மான் சிஸ்டர் எது சொல்லுங்க? பொண்ணு தானே நீ? தெரியாது இல்ல? கோயம்புத்தூர். இந்தியாவுடைய மான் சிஸ்டர் கோயம்புத்தூர் இல்லடா, தமிழ்நாட்டினுடைய மான் சிஸ்டர் கோயம்புத்தூர். இந்தியாவுடைய மான் சிஸ்டர் மும்பைக்கு அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லாம் விட்டு ஈரோடு தான் தொழில் நடக்குதுன்னா ஈரோட்ல என்ன நடக்குது? இது நடக்குது. அந்த பொண்ணு கேட்ட கேள்வி தாண்டா ஈரோடுன்னு தாண்டா கேட்டுச்சு. அவங்க கொங்கு மண்டலம் தான் சொன்னாங்க. சரி, கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் அது இருக்கா? அவர் தான்டா சொன்னாரு. என்ன சொன்னாரு? காலையில விலைக்கு போறவங்க எல்லாம் காலையிலேயே 7 மணிக்கு திறந்தா வசதியா இருக்கும், அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. மதுப்பிரியர்கள் முத்துசாமி தான் சொன்னாரு. மதுப்பிரியர்களுக்கு எல்லாம் காலையில அப்படித்தான். ஆமா, அப்படித்தான் இருப்போம். இப்ப நீ எல்லாம் போட்டுட்டு தானே வந்திருக்க. என்னத்தை போட்டாங்க? அதான் நெப்போலியன் வீரன். அது கூட எனக்கு தெரியலப்பா. தெரியாது. சார், இப்போ அந்த பகுதிக்கு ஆட்சியில இருக்கக்கூடியவங்க இதுவரைக்கும் உதவி செஞ்சதே கிடையாது அப்படின்ற. என்னது? இதுவரைக்கும் உதவி செஞ்சதே கிடையாது. என்ன உதவி செய்யல? தொழில்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் விசைத்தறிக்கு நாங்கள் ஒரு காலத்தில் இலவச மின்சாரமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். விசைத்தறிகள் வாங்கிறதுக்கும் அதுக்கும் நாங்கள் கூட்டுறவு சொசைட்டி மூலிமா கடன் எல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மஞ்சள் வியாபாரம் பண்ணுறதுக்கு பெரிய இது கட்டியிருக்கோம்.
காம்ப்ளெக்ஸ் கட்டி அங்கே தான் மஞ்சள்லாம் கொட்டி ஒவ்வொரு வயல்லேருந்து தோட்டங்கள்லேருந்து கொண்டு வரதெல்லாம் அங்கே தான் குமிச்சு வச்சு ஏலம் விடுறது அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இல்ல கொடுத்தா அங்கே அதிகமாக டெவலப்மெண்ட் பண்ணதே ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக டெவலப்மெண்ட். ஏன்னா அது பெரியாருடைய ஊர் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஈரோடு மாவட்டத்துக்கு நிறைய பண்ணியிருக்கோம். அது கோயம்புத்தூரும் அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்து ஈரோடு, அதுக்கு அடுத்து வந்து தான் மற்ற மாவட்டங்கள்லாம் வரும். புரியுதா? அப்புறம் ஏன் சார் உங்களால வந்து கொங்கு மண்டலத்துல செல்வாக்கு உங்களுக்கு இல்ல? கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இல்லைன்னு எப்போ இல்லை? இப்போ வந்து இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சம் வருடங்களால இந்த தேர்தலில் தான் போன நாடாளுமன்ற கிட்டத்தட்ட இருமை நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே ஜெயிச்சா? முதல் தேர்தலில் தானே இல்லை. அடுத்தது 2001 தேர்தல் இல்ல, 2004 தேர்தலில் இருமை நாடாளுமன்ற கத்திரிக்காய் மன்றம். எங்க யூனியன் பஞ்சாயத்து இது பூரா ஏற்றமா இருக்கு, மேயர் பூரா ஏற்றமா இருக்கு. என்னமோ தட்டை குச்சியில கண்ணி கட்டுற மாதிரி கட்டுற நீ எல்லாம் கண்ணி பொண்ணு அப்படி எல்லாம் கட்டாத. 2021ல எத்தனை எம்எல்ஏ நீங்க ஜெயிச்சீங்க? 2021ல எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்கல? எத்தனை ஜெயிச்சீங்க? இந்தடா எல்லாம் அதிமுக தான். இருடா, அதுக்கப்புறம் நடந்த பஞ்சாயத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி தனித்தனியா நின்னுச்சு. சேர்ந்து நின்றுனா அண்ணாமலை வெற்றி எங்க கொங்கு மண்டலம் உள்ள அதிமுக அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை ஒரு ஆளு தான் ஜெயிச்சிருக்க முடியுமே தவிர வேற யாரும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஓட்டர் லிஸ்ட் எடுத்து பாரு, அண்ணாமலை மட்டும்தான் அதான்டா அண்ணாமலை மட்டும்தான் வெற்றி பெற்ற இயலுமே தவிர வேற யாரும் அந்த இதுல ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு எம்பி தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதி போயிருக்கீங்க பாரு. அதெல்லாம் இங்க நடந்து போன எங்க ஆத்தா வர்றான் தாளாட்டம், எங்க அப்பன் வர்றான் பாட்டு பாட கதையா பேசாத எங்கிட்ட. என்ன கேள்வி கேட்டாங்க? எதுவுமே செய்யலன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? கொங்கு மண்டலத்துக்கு நாங்க இங்க பாரு, கொங்கு மண்டலத்துக்கு நாங்க செய்த சேவைகள் அதிகமான சேவைகள். அது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவருங்கிறதுனால 21 தேர்தலில் வந்து அவரு வந்து அந்த மண்டலத்தை சேர்ந்தவரு. அங்க பூராம அந்த ஆளுக்கு தான். யாரு? இப்ப அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் அந்த கல்வி மந்திரி அன்பழகன், இப்படி ஒரு 7-8 பேர் அந்த ஏரியாலே இருந்தவங்க. அதனால அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ணதுனால வெற்றி வாய்ப்பு கிட்டுச்சு. அதே இது நாடாளுமன்றத்தில் நாங்கள் சுதாரிச்சுக்கிட்டோம். நாடாளுமன்றத்தில் வாரா மாப்பிள்ளை நின்று வாடுறா மாப்பிள்ளைன்னு சொல்லி நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே 2021 அப்புறம் 2022 இருந்த பஞ்சாயத்து தேர்தலையே நாங்கள் எல்லா ஒரு ஒன்றியத்தை கூட விட்டு வைக்கல. இன்னும் சொல்ல போனால் இவரோட சொந்த தொகுதி சொந்த ஊர்லேயே தோக்கடிச்சிட்டோம். யார? எடப்பாடி சொந்த ஊர்லயே வந்து திமுக தான் ஜெயிச்சிச்சு. நடக்காது அப்படின்றதான் நிர்மல்குமார். நிர்மல்குமார் அம்மா தாயா, எனக்கு வேணுங்கிற தம்பிமா, ஏதாவது என்ன பேச விட்டுறாத, அது பாவம். நீ வேற ஏதாவது கேள், நிர்மல் பேரை விட்டுடு. விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த பவானி, நொய்யாறு, அமராவதி இந்த இணைப்பு திட்டத்தை வந்து செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த திட்டம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தோம். சொன்னோம், மறுக்கலை. எங்கள்கிட்ட பொருளாதார வசதி இல்லை. ஒன்றிய அரசில் நாங்கள் கேட்டோம், இதுக்கு நீங்கள் சப்சிடி கொடுங்கன்னு கேட்டோம். ஒன்றிய அரசு சப்சிடி கொடுக்கல. ஏற்கனவே 4 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் வந்த புயலுக்கே வந்து ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 17% தான் கொடுத்துருக்கு. அதுக்கே நீங்க கணக்கு காட்டல. 17%க்கு பார்த்தா அவனுக்கு என்ன நாங்கள் கணக்கு காட்டுறது? கணக்கு என்னங்க? இருமா, லூசுத்தனமா அவங்க சொல்றாங்க. கணக்கு காட்டாம இருக்க முடியாதுடா தம்பி. இங்க பாத்து தம்பி, நீங்க தெரியாம அவங்க அரசியலுக்காக என்னத்தையோ பேசுறாங்கிறதுக்காக சொல்லாதீங்க. ஒவ்வொரு பைசாவுக்கும் வந்து இங்க ஆடிட்டர் ஜெனரல்னு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அவங்க வரக்கூடிய பணம் பூரா இதெல்லாம், இந்த பணம் எல்லாம் அரசு கஜானாவுக்கு தான் போகும். இதுக்கு போகும், அந்த கஜானாவுக்கு போகும். அந்த கஜானால இருந்து செலவு பண்ற பணத்துக்கு எல்லாமே அவங்க கணக்கு, அவங்க ஆடிட்டர் ஜெனரல் ஆடிட் பண்ணி போனா ஏன் கேக்குறாங்க? தம்பி தம்பி இங்க பாரு, இதெல்லாம் இங்க பாரு. அப்படி எல்லாம் எந்த வரவுல எந்த இதுக்கு வரவு வரும்? ஒரு நிமிஷம், எப்படி பணம் வரும்? கேக்குற கேள்வி, பணத்தை எப்படி கையில அனுப்புறாங்க? கருணாநிதி ஸ்டாலின் பேருக்கு செக் போட்டு அனுப்புறாங்களா? கேக்குறேன். இப்ப நீங்க கணக்கு கரெக்டா கொடுத்துட்டீங்க. ஆமா, அந்த கணக்கு கொடுத்தீங்கல்ல, மக்கள்கிட்ட எடுத்து காட்டுங்க. மக்கள்கிட்ட இருக்குப்பா, எங்க இருக்கு? எல்லாமே இருக்கு. செக் பண்ணிட்டு வரல. இங்க பாரு, நீ வெப்சைட்ல பாக்காதப்பா, இதுல எல்லாம் போட மாட்டாங்க. நீங்க ஆடிட்டர், தமிழ்நாடு ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு வரலையா? அதெல்லாம் வரலைனாக்கா ஆடிட்டர் ஜெனரல் கேளு, அவங்க தான் அதுக்கு அத்தாரிட்டி. இங்க பாரு,
எல்லாத்துக்கும் இங்கே ஒரு பைசா செலவு பண்ணால் கூட அதை ஆடிட்டர் தான், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆடிட்டர் இருப்பான். அந்த ஆடிட்டர் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க தான் அந்த கணக்கு வழக்குகள்லாம் பண்ணுவாங்க. அப்ப நிதி அமைச்சர் படிக்கல, நிதி அமைச்சர் வந்து அவங்க ஒதுக்கீடு பண்றது என்ன வரவு செலவுங்கிறத பார்ப்பாங்க. படிக்காம தான் கேள்வி நிர்மலா சீதாராமன் ஆமா அவங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்க, அதனால அந்த மாதிரி கேக்குது. ஒரு சிறந்த பெண்மணியாக தொடர்ந்து நிதி அமைச்சரா இருந்துட்டாங்க ஒரு பெண்மணி. அது இல்ல, அது இந்த கிராஸ் பெல்ட்ங்கிறதுனால வந்துட்டு இருக்கு சும்மா. ஆமா, அதனாலதான் அது வந்துட்டு இருக்கு. எதுக்கு நீங்க தேர்தல் வியூக வகுப்பாளரா வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நாங்க பத்தி விட்டுட்டோம். எப்ப பத்தினீங்க? அது எப்பயே பத்தியாச்சு. இப்ப யாருமே இல்ல. இப்ப எங்களுக்கு வேலை பார்க்கல. அதெல்லாம் மறைமுகமாவது நேர்முகமாவது எத்தனையோ பேர் வேலை பாக்குறாங்க. அதுல இருக்கலாம், 1-2 இருக்கலாம், என்ன பண்ண முடியும்? தமிழ் சிவில் யாரு? நீதிமன்றத்துல வழக்காடுறாருல வழக்கறிஞர். ஆமா, அவர் காசு பண்ணிடுறேன். அதுதான் என்னடா என்னமோ சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் நாங்க கூலிக்கு வேலைக்கு அமுத்துறோம்டா. நிர்மலா சீதாராமன் மட்டும் கிராஸ் பண்ணிட்டீங்களே. ஆமா, அந்த மாதிரி சட்ட அமைச்சரா இருந்துச்சா இல்ல என்ன தெரியும் அந்த அம்மாவுக்கு? உங்களை மட்டும் சொல்ல முடிஞ்சு அந்த அம்மா புருஷன் என்னன்னா அந்த அம்மாவை பத்தி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. கட்டின புருஷன்டா, தாலி கட்டி குடும்பம் நடத்தின புருஷன் யாரும் என்ன சொல்றான் அதை கேளு. விஜய் சொல்ற தரங்கட்ட அரசியல் பேசுவார்கள். நாங்க தரங்கட்ட அரசியல் பேசல. நிர்மலா சீதாராமனுடைய புருஷன் சொன்னதை நீ கொஞ்சம் காது கொடுத்து பாரு, இல்ல படிச்சு பாரு. வேலை சிறப்பா செய்யறாங்கன்றதுதான் பாக்கணும். வேலை என்ன சிறப்பா செஞ்சா? தமிழ்நாட்டுக்கு அந்த அம்மா என்னமா பண்ணுச்சு? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? கணக்கு இங்க பாரு. அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே கல்வி அறிவு இருக்குமையானால் அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? நாங்கள் பணம் அனுப்பிச்சிருக்கோம், அதுக்கு உரிய கணக்கில் யாரை கேட்கணும்? தமிழ்நாடு அரசு இல்லை, சீஃப் செக்ரட்டரியை கேட்டால் உடனே ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கண்ட்ரோல் தான், எல்லாமே ஒன்றிய அரசு கண்ட்ரோல் தான். சீஃப் செக்ரட்டரியும் சரி, ஆடிட்டர் ஜெனரலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருவாங்க. எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸும் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க கணக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சும்மா வாய்க்கு பத்தாத பேச்சு. கணக்கு கொடுக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா வரக்கூடிய பணம் எந்த ஹெட்டில் வரும்? வரக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டுமே வந்து கவர்மெண்ட் கஜானாவுக்கு தான் பணம் வருமே தவிர தனிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து பணத்தை கொடுக்க முடியாது. 10 பைசா கூட கொடுக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. சும்மா தெரியாதனமா எல்லாரும் இப்போ பேசுகிறாங்கிறதுக்கு அந்த அம்மா அரசியல் பேசுதியா? நானும் ஒரு கொஞ்சம் காலத்தில் நானும் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கொஞ்சம் காலம் இல்லை, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் நானும் வருமான வரித்துறையில் பணி புரிஞ்சிருக்கேன். புரியுதா? நானும் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வேலை பார்க்கல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கீங்க. ஆமா, அட்வொகேட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் வேலை பார்த்துட்டீங்க. நீங்க என்னதான் வேலை பார்க்கல? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. டாஸ்மாக்ல பார்க்கல. டாஸ்மாக் நான் அப்ப எம்ஜிஆர் காலத்துல 2 சாராய கடை ஏலம் எடுத்தேன். அதை நான் இவருக்கு கொடுத்துட்டேன். திரும்ப எடுத்து நான் கடையை திறந்த உடனே நம்ம ராமச்சந்திரா காலேஜ் இருக்காருல்ல, அவர் வந்து நான் எல்லா கடையிலும் நான் நடத்துறேன் தம்பி, இதை எனக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு இந்த கடை நடத்தினா என்ன வருமானம் வருமோ நான் தரேன்னாரு. அன்னைக்கே அவருக்கு அப்படியே கொடுத்துட்டு அவர் அதே பணம் கொடுத்துட்டாரு. செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 64,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.